ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்ட்ரல் நியூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கியாவோட சிரோஸ் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு காரை காமிக்கலான்னு பார்த்தா கார் டெஸ்ட் ட்ரைவ் போயிடுச்சு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் வெஹிக்கிளுக்காக. வந்ததும் நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணோம். இப்போதாங்க டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்திருக்கு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்ட்ரல் நியூஸ். ஒரு வழியாக டெஸ்ட் ட்ரைவ் முடிச்ச வெஹிக்கிள் வந்துருச்சு. நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது கியாவில் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண சிரோஸ். ஸோ இந்த சிரோஸ் சோனட்டுக்கும் செல்டாஸ்க்கும் நடுவில் இந்த செக்மெண்ட் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அண்ட் அது கூடவே ஒரு சின்ன ஷார்ட் டிரைவ் ரிவ்யூ, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ரிவ்யூ பண்ணுறது கியா சிரோஸ் HT-X வேரியண்ட். இதுதான் அதோட கீ. ஸோ இதுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. லாக், அன்லாக், பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன். ஸோ இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நான் இந்த வெஹிக்கிள் இருக்க எல்லா விண்டோஸையும் நான் வந்து டவுன் பண்ணோம் இல்லை அப் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா விண்டோஸும் டவுன் ஆகிடும். திரும்ப அதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து அப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சேன் அப்படின்னா எல்லா விண்டோஸுமே க்ளோஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் அன்லாக் பண்ணுறேன். இந்த டோர் ஓப்பன் பண்ணால் அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி இழுத்தோன்னா டோர் ஓப்பன் ஆகும். ஸோ டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா மேனுவல் தான் இந்த வேரியண்ட்டில். ஸோ ரிக்ளைன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கண்ட்ரோல் இங்கே இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கும் அதே மாதிரி அங்கே இருக்குது. ஸோ இந்த சீட் பார்த்தோன்னா உண்மையிலேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க. டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கொடுத்துருக்க பவர் விண்டோஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து ஒன் டச் டவுன் அண்ட் ஒன் டச் அப் ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்றுறேன், நான் கை வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து நின்றோம் ஃபார் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸ்டீரிங் வீல் டியூவல் டோன் லெதர் ரேப்ட் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டருடைய கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமுடைய கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபோன் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடில் வந்து வைப்பர் கண்ட்ரோல் ப்ளஸ் ரியர் வைப்பருடைய கண்ட்ரோலும் இங்கே இருக்குது. ரைட் சைடில் ஹெட்லைட் கண்ட்ரோல் ப்ளஸ் இண்டிகேட்டர் கண்ட்ரோல். அண்ட் இந்த ஸ்டீரிங் வீல் வந்து டில்ட் ஆப்ஷன் மட்டும் இருக்குது, டெலஸ்கோபிக் ஆப்ஷன் இல்லை. அண்ட் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டரும் இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டடாக இருக்குது. ஆன் பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் இதனுடைய இக்னிஷன் ஸ்விட்ச் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமுடைய சைஸ் பார்த்தோன்னா 12.3 இன்ச். இது வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேவும் சப்போர்ட் ஆகுது. அண்ட் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமுடைய ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு நாட் டைப் வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் கீழே வந்து ஹசார்டா ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே கம்ப்ளீட்டாக வந்து ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பார்த்தோம்னா சின்னதாக ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே ஏசி கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கு கீழே கார் சார்ஜர் போட்டுக்கலாம். இங்கே யூஎஸ்பி சி டைப் சார்ஜிங் போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது. நம்ம காயின்ஸோ இல்லை வந்து மொபைல் கோன் மாதிரி வச்சுக்கலாம். இங்கே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா ஓப்பன் ஆகுது. இது வந்து ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு இந்த லிவரை வந்து இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா ரிவர்ஸ் கியர் விழும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் ரிவர்ஸ் கேமரா ஓப்பன் ஆகும். திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் போட்டோம்னா அது வந்து ஃபஸ்ட் கியர். ஹியூண்டேலையும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. டிரைவர் ஆர்ம்ரெஸ்ட், அதில் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த வெஹிக்கிளில் இருக்க எல்லா சீட்ஸுமே வந்து டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. லோ பாக்ஸ் அண்ட் முக்கியமாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா லைட்ஸ் 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்களா. இதை வந்து இண்டிவிஜுவலாக ஆன் பண்ணணும்னா இப்படி பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே அட் அ டைம் நான் வந்து ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக வேணும்னா நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோம்னா சன்ரூஃப் கண்ட்ரோல். இது சன்ரூஃப் வந்து ரொம்ப பெரிய சன்ரூஃப், பேனோராமிக் சன்ரூஃப். அது போயிட்டே இருக்கு பாருங்க. நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும். பட் சன்ரூஃபில் ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் நாட் சேஃப் அண்ட் அட்வைசபிள். அண்ட் ரியர்வே மிரர் வந்து மேனுவல் டிமிங் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே சன்கிளாஸ் ஹோல்டர், சன்வைசரில் வந்து பேசஞ்சருக்கு மிரர் இருக்குது, லைட்ஸ் இல்லை. அதே போல் டிரைவருக்கு வந்து சன்வைசர் இருக்குது, பட் மிரரோ இல்லை லைட்ஸோ கொடுக்கல. பேக் சீட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே டோரில் பார்த்தோம்னா பாருங்க, ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க, வெயில் பெருசாக உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இதுவுமே வந்து டியூல் டோன் ஃபினிஷில் டோர் இருக்குது. 1 டச் டர்ன் அண்ட் 1 டச் அப் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே டோர் ஹேண்டில் குரோமில். இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது, ஸ்பீக்கர். அண்ட் இங்கே பேக் சீட்டுமே வந்து நல்லா டியூல் டோன் ஃபினிஷில் வந்து அட்ராக்டிவாக ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷனும் இருக்குது. பேக் சீட்டுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை விட முக்கியமான ஒன்று என்னென்னா, இந்த பேக் சீட்டை வந்து சாய்ச்சிக்கலாம். அதே போல் முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். இங்கே ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. கீழே வந்து ஒரு மொபைல் ஹோல்டர், யூஎஸ்பி சி டைப் வந்து 2 சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது பேக் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ நான் 6 ஃபீட், எனக்கு ஹைட் நல்லா இருக்குது, நீ சப்போர்ட் நல்லா இருக்குது, லெக் ரூம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, தை சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னென்னா, பேக் சீட்டை நம்ம வந்து முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து சீட்டை ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவ் கொடுக்கறதுக்கு கியா எல்லா முயற்சியும் எடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 465 லிட்டர்ஸ், நல்லா தாராளமாக இருக்குது. இங்கே லைட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேர் வீல். இந்த ஸ்பேர் வீலோட சைஸ் பார்த்தோன்னா 195/65 R15 டூல் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பேக் சீட் ரெண்டுமே வந்து ரெக்ளைன் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து HTK ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து ரெக்ளைன் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வருது. இந்த கியா சிரோஸ் 2 என்ஜின் ஆப்ஷன்ஸில் வருது. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அண்ட் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது 2 டிரான்ஸ்மிஷன் டைப்ஸில் வருது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் DCT. அண்ட் இதனுடைய மைலேஜ் பார்த்தோன்னா பெட்ரோல் இன்ஜின் அரௌண்ட் 16 kmpl கொடுக்கறதாகவும் டீசல் இன்ஜின் அரௌண்ட் 23 kmpl கொடுக்கறதாகவும் சொல்கிறாங்க. இந்த கியா சிரோஸில் கொடுத்துருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா பேஸ் வேரியன்ட் வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க. அது கூடவே ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே பேஸ் வேரியன்ட்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த வெஹிக்கிளுடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா இதனுடைய லென்த் பார்த்தோன்னா 3995 mm, இதனுடைய விட்த் 1805 mm, இதனுடைய ஹைட் 1680 mm, இதனுடைய வீல் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா 2550 mm, இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 185 mm. டர்போ இன்ஜின்றதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஸ்டீரிங்கோட செல்ஃப் சென்ட்ரிங்னு பார்த்தோம்னா நல்லா இருக்குது. ஸ்டீரிங் நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. நான் இந்த வெஹிக்கிள் ரிவ்யூ பண்ண வரைக்கும் இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் டீமை பாராட்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கூட கேர் எடுத்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் டிசைன் ஆகட்டும், இன்டீரியர் டிசைன் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு டியூல் டோன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து ஸ்டீரிங் வீலோட லெதர் டேப்பில் கூட டியூல் டோன் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து டியூல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது நல்லா லுக் அண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குது இன்டீரியர். அண்ட் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் இந்த காரில் அப்படின்னு பார்த்தோம்னா 4 விண்டோஸ் பவர் விண்டோஸுமே வந்து 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கீயை வச்சு நம்மளால் வந்து எல்லா விண்டோஸையும் வந்து டவுன் பண்ணிக்கவும் இல்லை அப் பண்ணிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் டிரைவ் பண்ண வரைக்கும் இந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது ஹைவேஸில். இன்க்ளூடிங் நம்ம வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணுறப்ப கூட நல்ல பிக்கப் கொடுக்குது. இதனுடைய மைலேஜுமே வந்து 16 சொல்கிறாங்க. அதுவும் யூசர் ரிவ்யூ வந்து 16 சொன்னதாக சொல்கிறாங்க. மேபி ஆக்சுவல் மைலேஜ் சிட்டி டிராஃபிக்லையோ நம்ம இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 5 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னும் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ டீசல் என்ஜின் ப்ரிஃபர் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இந்த சிரோஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு, பிரேக்கிங் நல்லாயிருக்கு, அதனுடைய இந்த வெஹிக்கிளுடைய ஸ்டெபிலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த கியா சிரோஸினுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 11 lakhs to 23 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ். இந்த சிரோஸோடைய எல்லா வேரியண்ட்டோடைய டீட்டெயில் ப்ரைஸஸ் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த HTX 1 liter டர்போ பெட்ரோல் இன்ஜினுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 16.78 lakhs. நமக்கு இந்த ரிவ்யூ யூனிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது கரூரில் இருக்க பிரசன்னா கியா. ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.